இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்து என்னென்ன செய்கிறோன்றதை பார்க்கலாம். எங்கள் வீட்டில் தோட்டத்தில் 2 தென்னை மரம் இருக்குது. ஆனால் ஒரு தேங்காய் கூட நாங்கள் பறிச்சது கிடையாது. குரங்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இது மாதிரி கடிச்சு போட்டுரும், பிஞ்சிலே கடிச்சு போட்டுரும் பாருங்கள். தேங்காய்லாம் பிஞ்சாக இருக்கும்போதே இது மாதிரி பிச்சு போட்டுருங்க. இது மாதிரிங்க எங்கே பார்த்தாலும் நாராக பல்லாலே இழுத்து போட்டுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது மாதிரி இழுத்து போட்ட நார்லாம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபெஞ்சல் புயலில் அந்த பக்கத்து வீட்டு நெல்லிக்காய் மரம் வந்து இந்த பக்கம் விழுந்துருச்சு. அந்த நெல்லிக்காய் மரத்தில் இருக்க கிளையெல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ அதை நிமித்த முடியலன்னு சொல்லிட்டு இப்படியே சாட்சியே இருக்குது. மதில் மேலே சாயில் அப்படியே சாஞ்சிட்டு இருக்குது. சரி, அதுலேருந்து எலுமிச்சை மரத்தை இழுத்து கட்டலான்னு சொல்லிட்டு இப்போ கட்டுறோம். எலுமிச்சை மரத்தில் காயெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள், நிறையா காயெல்லாம் இருக்குது. இப்போ நல்லா காயும் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். துளசிலாம் பாருங்கள், நாங்கள் போதுன்ற அளவுக்கு வளருது. இதெல்லாம் நாங்கள் இதுக்கெலாம் விதையே போடுறதில்ல. இந்த மணத்தக்காளி செடியும் தானாகவே முளைஞ்ச செடி தான். தானாகவே பழுத்துருக்கும். வரும்போதெல்லாம் பறித்து வாயில் போட்டுக்கும். இது கொஞ்ச நாளைக்கு மேலே விட்டால் அப்புறம் பூச்சி வந்தது. அதனால் இப்போயே கூட பறிச்சிக்கலாம் இதெல்லாம். இங்கே ஒரு கோவக்கொடி ஒன்று முளைஞ்சிருக்கு. நாங்கள் சின்ன கிளாஸில் 4வது படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கோவத்தலையெல்லாம் பறிச்சுன்னு போயிட்டு எங்கள் கிளாஸ் போர்டெல்லாம் அங்கே அழிப்போம். நல்லா போர்டு அப்போ தான் கருப்பாக எழுதுன்னு சொல்லிட்டு அந்த நினப்பு வருது எனக்கு இதை பார்த்த உடனே. ஒரே கொசு தாங்க முடியல, நிறைய கொசு நல்லா சுள்ளுன்னு கடிக்குது. இந்த காற்று மழையில் வந்து நிறைய மிளகாலாம் தானாகவே கீழே விழுந்திருக்கு. அப்புறம் இந்த மிளகா செடிலையும் எவ்வளோ மிளகா பாருங்கள். இது வந்து காந்தாரி மிளகா, அதில் சின்ன வெரைட்டி வந்து சீரியல் லைட்டு தொங்க விட்டா மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், செடி பூரா பழமாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ பழம். எங்கே பார்த்தாலும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மிளகா பழம் தான். அதுவே விழுந்து இது போன வருஷம் இது போட்ட செடி. இது நட்டேன். போன வருஷம்லாம் சரியாக காய்க்கல. இந்த வருஷம் தானாகவே பெருசாகி எப்படி காய்க்குது பாருங்கள். இப்போ இந்த மிளகா பழத்தெல்லாம் பறிச்சிக்கலாம். இதெல்லாம் நான் பறித்து இட்லி பொடி செய்யும்போது, அப்புறம் மிளகாத்தூள் அரைக்கும்போது, மிளகா அப்புறம் போட்டு தாளிக்கும்போது, அது மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு தாளிச்சிடுறது. எதையும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. தேவைக்கு மட்டும் பச்சை மிளகா பறிச்சிக்கிறது, இல்லாதப்பெல்லாம் பழுக்க விட்டு அப்படியே என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் செஞ்சுக்கிறது. ஒருத்தவங்களாம் பறித்தா நிறைய நேரம் ஆகும் பொழுது 2 பேர் பறிக்கிறாங்க. இப்போ என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் பறிக்கிறாங்க. கொசு கடியை வாங்கிக்கின்னு தான் பறிக்கணும் பொழுது. அவ்வளோ கொசுவும் இருக்குது. செடி இருந்தாவே கொசு வந்துடுது. இந்த செடிக்கு பக்கத்தில் இந்த குண்டு மிளகாய் செடியும் பழுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது இங்கெல்லாம் பழுத்துருக்கு. இதையும் பறிச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், காய் இருக்குது. இது பாருங்கள், செங்காய் இருக்குது. இது அப்புறம் செங்காய் அப்புறம் பறிச்சிக்கலாம். நம்ம ஒரு முறை மிளகா செடிலாம் ஒரு முறை வச்சாவே அது 2 வருஷத்துக்கு கூட பலன் தருது. அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செடி வச்சேன். இது மாதிரி தான் காந்தாரி மிளகா செடி. அதுவும் நல்லா நான் போதுன்ற வரைக்கும் காய்ச்சிச்சு. பாருங்கள், வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை, கொஞ்சம் பறிச்சிக்கிறேன். பாருங்க, நம்ம இதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணாதே இவ்வளோ காய்க்குது. எப்போயாவது நாங்கள் வர்றப்போ தான் ரொம்ப காஞ்சி கிடந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகிறது. வேறு ஒன்றும் செய்யறதில்ல. மாடி தோட்டத்துக்காவது நாங்கள் மண் கலவை அது இதுன்னு மண்புழு உரம் அதெல்லாம் போடுவோம். இதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இது நல்லா கொடுக்குது. பாருங்க, இது வந்து டிசம்பர் செடி பாருங்கள், வெள்ளை டிசம்பர். இது வெள்ளை டிசம்பர்லாம் பூ பூத்துன்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே பூக்க தொடங்கிடுச்சு. இந்த வெள்ளை டிசம்பர் விழுது இதெல்லாம் தானாகவே முளைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து சுண்டக்காய் செடி. சின்னத்திலே பிடுங்கி போட்டுடலாமான்னு நினச்சேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் விட்டு வச்சேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் இருக்க காயும் பறிச்சிக்கிறேன். நிறைய சுண்டக்காய் காய்க்கும், ஆனால் குரங்கு வந்து பிச்சு போட்டுருது. இங்கே பாருங்கள், இந்த கிளையிலையும் நிறைய இருக்குது சுண்டக்காய்லாம். இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இந்த கிளையிலையும் காய்ச்சிருக்கு. இதுவே கொஞ்சம் நம்மளுக்கு போதும். பாருங்க எவ்வளோ சுண்டக்காய் காய்ச்சிருக்குன்ட்டு. இங்கே ஒரு கனகாம்பரம் செடி இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கோம்ல அந்த கலர் கனகாம்பரம். இது
இதையும் நான்லாம் நடலை, விதை உழுந்து உழுந்து தானாகவே முளைக்குது. இது வந்து கில்லு பத்திரம் செடி. இங்கே பாருங்கள், மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்கல்ல கில்லு பத்திரம், அந்த செடி. இது நல்ல வாசனை அடிக்கும். இந்த கிட்ட தொட்டாவே இந்த செடி அவ்வளோ வாசனை அடிக்கும். இந்த கீழெல்லாம் ஒரு செடி தான் கொண்டாந்து வச்சேன், எவ்வளோ அளவுக்கு இங்கெல்லாம் படர்ந்துருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ படர்ந்துருக்குன்ட்டு. இது வந்து இதுவும் அதே வெரைட்டி தான். இது வந்து ஒரு முறை ஊட்டி போனப்போ வாங்கிட்டு வந்து வச்சேன். இதுவும் நல்ல வாசனை அடிக்கும். இது கில்லு பத்திரம், தொட்டாவே அப்படி ஒரு வாசனை அடிக்கும். இது அது அங்கே இருக்கிறது வந்து இது கற்பூரவள்ளி. இந்த ரொம்ப சளி பிடிச்சா கற்பூரவள்ளி இலையை எடுத்து ஒரு 2-3 இலையை பறித்து சாப்பிட்டாவே போதும், அவ்வளோ சளி நல்லா கேட்கும். 2 பேர் 10 நிமிஷமாக பறிக்கிறாங்க, இன்னும் பறிச்சிட்டே இருக்காங்க பாருங்கள் மிளகாலாம். இந்த மல்லிகை செடி மேலே ஒரு கோவக்கொடி படர்ந்துருக்கு. இந்த கொடி இங்கே படர்ந்தால் இந்த மல்லிகை செடி இதை அழுத்திடும், அதனால் இதை இந்த இடத்த விட்டு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பெருசு பெருசாக பூக்கிற ஒரு மல்லி வெரைட்டி. இந்த ஃபெஞ்சல் புயலில் வந்த அடித்த மழையில் எங்கள் ஊர் ஆற்றுலாம் தண்ணி வந்துருச்சு. எப்போ ஆற்றுல தண்ணி வந்தாலும் எங்கள் ஊர் கிணத்துல வந்து எங்கள் கிணறு இவ்வளோ நாள் வெயில் காலத்துலலாம் வறண்டு அடியில் கிடக்கும் தண்ணி. எங்கள் தெருவில் எல்லா வீட்லேயுமே கிணறு இருந்துச்சு, இப்போ எல்லா வீட்லேயும் மூடிட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் தான் ஏதாவது யூஸுக்கு ஆகும், எப்போயாவது ஒரு பஞ்சம் வரும், தண்ணி இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த கிணத்தை மூடாத வச்சுருக்கோம். இப்போ ஆற்றுல தண்ணி வந்த உடனே இப்போ எவ்வளோ இது பாருங்கள், 2 உரம் தான் காலியாக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே தண்ணி வந்து சலன்னு அப்படியே எவ்வளோ தூரம் வருது, அவ்வளோ ஆழம் இந்த கிணறு. இந்த எலுமிச்சை மரத்தில் ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய இங்கெல்லாம் காய் இருக்குது, ஆனால் இது மட்டும்தான் கொஞ்சம் செங்காயாக இருக்குது. அது பறிச்சிக்கிறேன். இந்த எலுமிச்சை காய் மேலாம் இந்த மாதிரி சொறியாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே ஒரு மணத்தக்காளி செடி இருக்குது, இதுலேயும் நல்லா பழம்லாம் பழுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் இந்த சிமெண்ட்டிலே அப்படியே வளர்ந்துருக்கு, சிமெண்ட்டு தர மேலே வளர்ந்துருக்கு பாருங்க. முடக்கத்தான் வந்து ஒன்று நட்டு வச்சேன், அது வருது இப்போ. இது அப்படியே இந்த தென்னை மரத்து மேலே கூட ஏற்றி விட்டுறேன். இது வந்து வெத்தலை கொடி பாருங்கள், வெத்தலை கொடி ஒன்று நட்டு வச்சேன், அதுவும் வருது. இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் வர்றப்பெல்லாம் இதெல்லாம் பிடுங்கி போட்டு போகிறது. கீழாநெல்லி செடியும் வளர்ந்துருக்குது, குப்பைமேனி செடியும் நிறையா இருக்கும். இந்த அவரைப்பந்தலுக்கு அடியில் ஒரு மிளகா செடி இருக்குது. மிளகா செடி இருந்துச்சு, அதுக்கு மேலே தான் நாங்கள் அவரைப்பந்தலை போட்டோம். அங்கே பாருங்கள், அங்கேயும் எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதையும் பறிச்சிக்கிறேன், குனிஞ்சு தான் போய் பறிக்கணும். இந்த செடிலாம் சிறுகிழங்கு செடிங்க. ஏற்கனவே இதெல்லாம் 1-2 செடி தான் இருந்துச்சு, மழை பெஞ்சு இதெல்லாம் இவ்வளோ நிறைய அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பிரண்டை செடிலாம் வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள். அதில் கொஞ்சம் இப்போ நான் உடச்சி எடுத்துக்கிறேன். ஒரு துவையல் செய்கிற அளவுக்கு இந்த பிரண்டையெல்லாம் பறிச்சிருக்கேன். இன்றைக்கி தேவைக்கு இது போதும். இந்த கருணைக்கிழங்கு செடியெலாம் நல்லா சைடில் வர்ற கிளையெல்லாம் காஞ்சி போகுது, ஆனால் நடுவில் வந்து பச்சையாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த கடைசியில் வந்து கருவேப்பிலை செடிலாம் இருக்குது, தேவைக்கு நாங்கள் அப்பப்போ போய் பறிச்சிக்குவோம். இந்த இடமே ஒரே நிறைய செடி இருக்கிறதால கொசுவும் அதிகமாக இருக்குது. இஞ்சி செடிலாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த இஞ்சிலாம் போன முறை எங்கள் வீட்டில் வளர்த்த இஞ்சிலேருந்து முத்தின இஞ்சி வந்து நட்டு வச்சேன், அதெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் இஞ்சி செடி. இங்கேயும் வந்து கருணைக்கிழங்கு செடி இருக்குது பாருங்கள். இங்கே இது வந்து சங்குப்பூ செடி. இதெல்லாம் ஒரு செடி வச்சாவே அப்படியே அது பாட்டுன்னு மதாளிச்சு போய் அப்படியே ஏறுது பாருங்கள். நிறைய பம்பையாகிடுச்சு, எல்லாம் ஏறுது. எங்கள் வீட்டுக்கு முன்னால் இந்த ஜாதி மல்லி கொடியை வச்சுருக்கோம். தினம் நிறைய பூ தரும். நாங்களாம் முடியலன்னு பறிக்காமல் விட்டாதான் இந்த பூ வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு வருஷமும் இது வந்து மழை காலத்தில் இது மாதிரி இந்த இலையெல்லாம் கிளையெல்லாம் காஞ்சி போயிடும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோடனே இதெல்லாம் கொட்டிட்டு நல்லா புதுசாக துளிர் விடும். இதையும் நாங்கள் அப்பப்போ பறித்து போட்டுருவோம். இந்த காஞ்ச இதெல்லாம் வந்து இது மாதிரி பறித்து போட்டுருவோம், இது மாதிரி கிளி போட்டுருவோம். நேற்று கூட கொஞ்சம் வேலையாக இருந்ததால இந்த பூவை நாங்கள் பறிக்காமல் விட்டுட்டோம். அதனால தான் இப்போ இந்த பூலாம் பூத்துருக்குது. இது மாதிரி பாருங்கள், இன்னும் நிறைய பூ இருக்குது பாருங்கள். இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன், இன்னும் நிறைய பூ இருக்குது. எண்ணெய் அறுவடையாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரே ஒரு காந்தாரி மிளகாய் செடியிலேருந்து இந்த பழங்களையும் காய்களையும் பறித்து எடுத்திருக்கேன். இது வந்து குண்டு மிளகா பழத்தையும் பறிச்சிருக்கேன். இது வந்து சுண்டக்காவும் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். காய்கள்லாம் விட்டுட்டு பழுத்த ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தையும் பறிச்சிருக்கேன். இதெல்லாம் பிரண்டை கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூவில் வந்து ஜாதி மல்லி பூ கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். இது வந்து கனகாம்பரத்தையும் பறிச்சுட்டு இதோட வீட்டு தோட்ட வேலையை முடிச்சுக்கிறேன். இயற்கையை நேசிப்போம்.